சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் பார்த்திங்கனாக்கா யோர்டான் வான் ஃபாரஸ்ட்டுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டம். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இப்போ கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வித் ஒயிட் பீசஸ் யோர்டான் வான் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கேம் E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு குகேஷ் பார்த்திங்கன்னா E5 ரிப்ளை பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஸ்காட்ச் கேம் பார்க்குறோம். அதாவது டாப் லெவலில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட்ஸில் கண்டிப்பாக அந்த ஸ்காட்ச் கேம் இடம்பெறது ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயமா இருக்கும். பட் இங்கே நம்ம ஸ்காட்ச் கேம் பார்க்குறோம். ஸ்காட்ச் கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல், அதாவது கிளப் லெவலில் பார்த்திங்கன்னா பிலோ 1600 ஆர் 1800 ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங் சாய்ஸாக இருக்கும். நிறைய ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் பிளாக் செட்டப் பண்ணலாம். ப்ளஸ் பிளாக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி ட்ராப்ஸ் அவர்கிட்டையும் இருக்குது. பட் ஒயிட் பக்கம் இருந்து பக்கம் எக்கச்சக்கமான ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால ஸ்காட்ச் கேம் பார்த்திங்கன்னா ஒரு பிகினர், நாட் அ பிகினர், மேபி ஒரு நல்லா விளையாடக்கூடிய பிளேயரான ஒரு ரேட்டட் பிளேயர் இப்போ தான் நான் ரேட்டிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்பன் ஸ்காட்ச் கேம் இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். குயின் F6, knight B3, குயின் G6 threatening the E4. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இங்கே G2 த்ரெட்டன் பண்ணுறதுனால பிஷப்பையும் நம்ம இயர்லியராக டெவலப் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் கேசலும் பண்ண முடியாது. ரொம்ப ஆக்டிவான ஒரு ப்ளே பண்ணுறாரு. குயினை வச்சு நம்ம குயிக்காக ஏர்லியாக நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் ஒயிட் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் அந்த நைட்டை அங்கேயும் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன், நமக்கு விளையாடலாம் கண்டிப்பாக. ஸோ F3 அண்ட் தென் பிஷப் டு D6, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இந்த மூவுக்கும் குயின் G6க்கும் ரிலேஷன் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக குகேஷ், ஓகேங்களா. ஸோ என்ன த்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நைட் டு C3, அந்த த்ரெட்டை மீட் பண்ணுறதுக்கு நைட் C3 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் சும்மா ஏதாவது ரேண்டமும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த த்ரெட் என்னன்றது நம்ம ஈஸியாக புரிய வைக்கலாம். ஸோ பிஷப் இன்ட்டு H2, ரூக் இன்ட்டு H2 அண்ட் தென் குயின் டு G3 செக் வின்ஸ் த ரூக். பட் இதுக்கும் நம்ம இந்த த்ரெட்டை மீட் பண்ணுறதுக்கு நைட் டு C3 வர்றதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நைட் G7 விளையாடுறாங்க. ஸோ இதுதான் நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸோட கேமில் ஓப்பனிங்கில் ஆடும்போது இவர் ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ண, அதாவது அவர் பார்த்திங்கன்னா இது பண்ண, ஸோ அந்த மாதிரி மாறி மாறி அழகாக அந்த டெவலப்மெண்ட்டே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பொசிஷனில் நம்ம அதே டாக்டிக்ஸ் நாங்கள் இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். இந்த இடத்துல டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். வை? பிகாஸ் குயின் G3 செக், அதுக்கப்புறம் நீங்கள் கிங்கை மூவ் பண்ணுவீங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீயாக ரூக் இருக்குன்னு நினச்சி வெட்டணும் அப்படின்னா அடுத்து நைட் டு D5. ஸோ நைட் டு D5 த்ரெட்னிங் C7, அடுத்து பிஷப் F4 வரும். ஸோ தேவையில்லாத பிரச்சனை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் இந்த மாதிரி நம்ம வெட்ட முடியாது. ஸோ நைட் G7 கவரிங் தட் ஸ்கொயர். ஸோ இந்த டாக்டிஸை திரும்பவும் ரினோவல் பண்ணுறாரு. ஸோ அதனால் F4 பிஷப்போட டயகனலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்னிங் மூவ்ஸ் மாதிரி தெரியும். பட் தட் இஸ் ஓகே. ஆனாலும் பார்த்திங்கன்னா கிங் சைடு பார்த்திங்கன்னா வீக் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒயிட். ஸோ பிஷப் டு B4, த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் உங்களோட நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் கேம் விளையாடும் போது. அதாவது த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடிஞ்சாலே போதும், நல்லா நம்ம பார்த்திங்கன்னா விளையாட முடியும். த்ரெட்ஸ் ஆல்ரெடி இருக்கும் போர்டில், நம்ம அதை கவனித்து நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும், அதை ஸ்பாட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டெவலப்பிங் மூவுமே பார்த்திங்கன்னா அவங்க த்ரெட்டு மேலே த்ரெட்டை க்ரியேட் பண்ணி தான் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பான் டு F5, குயின் F6, அந்த பேசிக் கால்குலேஷன் மெத்தடில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஐடியா செக்ஸு கேப்சர்ஸு த்ரெட்டு. அதில் த்ரெட்டு தான் இங்கே கண்டினியூஸாக பண்ணுறாரு. இங்கே கூட த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஸோ பிஷப் இன்ட்டு C3 அண்ட் குயின் இன்ட்டு C3. பட் ஓகே வெட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C3, B இன்ட்டு C3, குயின் இன்ட்டு C3. பிஷப் D2 வரும்போது திரும்ப குயினுக்கு போகிறதுக்கு ஒரு நைஸ் டயகனல் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கிங் சைட் வீக் பண்ணியிருக்கீங்க, அதனால் குயினை வச்சு நம்ம கொஞ்சம் டான்ஸ் ஆடுறதுல தப்பு கிடையாதுன்ட்டு இங்கே விளையாடுறாரு. ஸோ கேசல் பண்ணியிருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D6. ஸோ பிஷப்போட ஐஸ் ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. பட் இப்போதைக்கு இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பான் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒயிட்டுக்கு. ஸோ அதனால அவர் இந்த பானை கூட தியாகம் பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஸோ கிங் H1, பிஷப் D7. ஐ திங்க் குயின் சைட் கேசல் பண்ண நினைக்கிறாரு. A4 நான் ரெடி ஆகிட்டு வரேன், அவனை அட்டாக் பண்ண போகிறான்ற மூவ் A4. நைட் E5 சூப்பரான மூவ். நைட் E5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நைட்டுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. ஸோ குயின் E1 அண்ட் தென் நைட் 7 C6, அடுத்து ருக் B1. இந்த குயின் E1லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் குயின் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நிறையா த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் குயின் G3 அண்ட் தென் பிஷப் டு G5 would trap the queen, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அவ்வளோ பிளண்டர் பண்ண மாட்டாங்க. பட் தட் இஸ் என்ன சொல்ல த்ரெட் இருக்குது. ஸோ ருக் B1, A5க்கு அப்புறம் நைட் C1. இந்த பொசிஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பானுக்கு 3 தடவை அட்டாக் இருக்குது. அதை நம்ம வெட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் வெட்டுறதுனா வெட்டலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா
B6 பிஷப் C3 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் A4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப குகேஷ் அதே மாதிரி ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. பட் ஒரு பான் வந்து நம்ம விட்டுருக்கோம். இதில் என்ன இந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக்கோட பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, இம்ப்ரூவ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங்கோ அந்த மாதிரி பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரூக்கையும் கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் வந்து பிளாக்கால் வந்து பண்ண முடியும் அலாங் த A5. ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல பானை வந்து நம்ம வின் பண்ணுறது அந்தளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வின்னும் பண்ண முடியாது. ஸோ நைட் டு B4 அண்ட் தென் குயின் டு G3. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஷப் இன்ட்டு B4 வந்து அந்தளவுக்கு நல்ல மூவ் கிடையாது. எக்ஸாம்பிள் A into B4, rook into B4 and then rook A7. So again the same story, castles and then bring the other rook into the game. And இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்குது ஓப்பன் ஃபைல் ஆர் செமி ஓப்பன் ஃபைலில். ஸோ குயின் G3, H6 and then knight E2, pawn to G5. ஸோ இங்கே வந்து ரொம்ப ரஷ் பண்ணுறாரு இந்த இடத்துல குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ குயின் செட் கேன்சல் பண்ணுறதும் அந்தளவுக்கு சரியாக இருக்குமா தெரில. ஏன்னா B5 வந்து ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா பிஷப் இன்ட்டு B4 இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால A5 வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. ஸோ குயின் செட் கேன்சல் பண்ண முடியாது. நம்ம வந்து அதாவது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடியாக இருக்கிறார். எதையாவது ஃபைலில் ஓப்பன் பண்ணி கிங்கை அட்டாக் பண்ணலாம். ஏன்னா பிளாக் தான், அதாவது குகேஷ் தான் வந்து கிங்கை சென்டரில் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒயிட்டுக்கு தோணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை எப்படி ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி, இது வந்து என்ன சொல்கிறது, உனக்கு தேவையானது பண்ணுற மாதிரியே இவர் விளையாடுறாரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ். பான் டு G5, F into G6 ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணுறாரு. ஏன்னா ஃபைல் ஓப்பன் ஆகுது இல்லையா ரூக்குக்கு. ஸோ குயின் into G6 அண்ட் தென் குயின் F2 போயிடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து குயின் ட்ரேட் பண்ணலாம். குயின் ட்ரேட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிளாக் த பெனிஃபிட்டு எண்டிங் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கேஸ்லிங்கே பண்ண தேவையில்ல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ரூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் ஃபைல்ஸ் நமக்கு இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கிடையாது, பட் சம்டைம்ஸ் நம்ம இங்கே இதை கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராகலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேமில் இந்த F into G6க்கு அப்புறம் குயின் into G6க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குயினை வந்து F2ல வச்சு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாரு. இது ஏன் மிஸ்டேக் அப்படின்னா, நீங்கள் குயினை வந்து E3ல வச்சுருந்தா கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருந்திருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். கேமில் வந்து குயின் F2 வைக்கிறாரு. இதனால் இங்கே ஒரு சின்ன பான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பிளண்டர் பண்ணுறாரு. என்ன சொல்ல, ஏற்கனவே ஒரு பான் டவுன், அந்த சுச்சுவேஷன் நம்ம இன்னொரு பானை கொடுக்கணுமான்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. கேட்டிருப்பாரு அந்த கேள்வியை, பட் அவர் ஃபார் சம் ரீசன் வந்து அதை விட்டுருக்காரு. ப்ளஸ் பிஷப் பேரும் போகுது இங்கே இந்த இடத்துல. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜ் அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பானை வந்து விட்டுறாரு. ஸோ இதே நம்ம வந்து குயின் E3ல வச்சுருந்தோம் அப்படின்னா அது நடந்திருக்காது. இதில் என்ன அவர் மிஸ் பண்ணியிருக்காரு, ப்ராபப்ளி மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் ஆர் த்ரெட்டை வந்து மிஸ் பண்ணுறாரு. இப்போ திரும்ப வந்து குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி டபுள் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரூக் G8 வச்சு மேட் த்ரெட் கிரியேட் பண்ணி தப்பிச்சிடுறாரு. ஸோ தேர் இஸ் நோ டைம் டு கேப்சர் த நைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நைட் G3 போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் C5, ஸோ சேவிங் த நைட். அண்ட் ஆல்சோ B7 பானும் டிஃபென்ஸில் இருக்குது இப்போதைக்கு. அடுத்து ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு E5 மூலயமா. அடுத்து நைட் E6 போயிட்டு குயின் மேலே அட்டாக் பண்ணது. ஸோ குயினை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து பிஷப் C6 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது ஒன்லி மூவ் டு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது, அது பிஷப் C6. டாப் மூவ் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் மூவ் அழகாக வந்து இங்கே ஃபைன் பண்ணியிருக்காரு குகேஷ். ஸோ பிஷப் டு C6, அடுத்து E into D6. இதுதான் வந்து இன்னும் மோஸ்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார், இன்னொரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். பட் இந்த மூவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங் மூவ் வந்து விளையாடுவார். நீங்கள் கெஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக விளையாடுனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ட்ரை பண்ணுற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்மால் ரிமைண்டர் வந்து நம்ம டோர்னமெண்ட்டுக்கு சொல்லிவிடுவோம். ஸோ நம்ம கிளப் டோர்னமெண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சண்டே நம்ம டோர்னமெண்ட் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அது நாளைக்கு ஆஸ் யூஷுவல் நடக்குது 9:30 AM to 1 PM. 5 to 7 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்விஸ் வந்து நடக்கும். என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ₹200. ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் வர மாதிரினா கொஞ்சம் டைமுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். அன்பிலீவபிள் மூவ் என்ன தெரியுங்களா, குயின் சைட் கேஸ்லிங். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் வெட்டுறதுக்கு. அதாவது என்ன சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் என்னோட ஸ்ட்ராங்கான இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயராக இருப்பீங்க. ஸோ என்னோட கம்பேர் பண்ண விரும்பலை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். பானை வெட்டுறது ரொம்ப ரொம்ப அது ஈவன் நீங்கள் 2000 ரேட்டட் பிளேயராக இருந்தாலும் கூட அது ஒரு மாதிரி நம்ம வெட்டணும்னு தோணும். பட் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து மாஸ்டர்ஸ்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ குயின் சைட் கேஸ்லிங் பண்ணி ரூக்கை வந்து கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாரு.
ஓகேங்களா? ஸோ டி இன்ட்டு C7 விளையாண்டதுக்கப்புறம் நீ எங்கனா போ, எதனா பண்ணு, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கேர் அபவுட் த பான் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கையும் கேம்குள்ள இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ பெஸ்ட் மூவ் ரூக் D3, பட் ரூக் D4 இங்கே வந்து விளையாடி இருக்கிறாரு. ரூக் BC1 த்ரெட்னிங் டு டேக் ஆஃப் த பிஷப். இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது நிறையா வேரியேஷன்ஸில். இந்த பிஷப்பில் தான் வந்து கேம் முடியும். ஸோ அதனால் அந்த பிஷப்பை ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த பொசிஷனில் அது அதான் த்ரெட்ஸ் ஆஃப்டர் த்ரெட்ஸ்ன்னு சொன்னீங்களா, அந்த வேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணுறாரு ரூக் H4. இப்போ சிம்பிளாக போயிட்டு நம்ம இலவசமாக கிடைக்குது அல்லது நம்ம வந்து கீ அட்டாக்கரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வெட்டணும் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் செக்மேட்டட் இன் 3 or 4 மூவ்ஸ் லைக் திஸ். ஸோ கோயிங் பேக் ரூக் C3 அண்ட் தென் நைட் டு C5. சேம் ரீசன் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸலண்ட் பிளே ஆர் த பிரில்லியன்ட் பிளே. ரூக் E3, ரூக் டெக்ஸ் A4 விளையாடுறாரு. ரூக் வந்து இனிமேல் வந்து நம்ம நைட் அட்டாக் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு கேப்சர் ஒன் மோர் பான் சொல்லிட்டு கேப்சர் பண்ணிடுறாரு. ரூக் F6 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் G7 போயிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பேட்டரி மெயின்டைன் பண்ணுறாரு. ப்ளஸ் ரூக்கை வந்து பின்னில் போட்டு விட்டுறாரு. ஸோ பிஷப் C3 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா காட் பண்ணுறாரு. ஸோ குயின் டு G5 அகெயின், குயின் டு E2. ஸோ பேக் ரேங்க்குள்ளே போயிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இங்கே ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாரு. நைட் E6 போயிட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு. ப்ளஸ் அந்த ரூக் இன்ட்டு C6 ஒரு த்ரெட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ரூக் இன்ட்டு C6 அடுத்து ரூக்கு பின்னாடி கொண்டு போகலாம். கிங் எக்ஸ்போஸ்டாக இருக்குது பிளாக்கோட கிங்ஸ், ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணலாம் நம்ம. ரூக் F5 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் அகெயின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணுற மொமெண்ட்டு லாஸ்ட் கேம் நம்ம வந்து நெப்போட கேம் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டாக்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் நம்ம டைட்டிலே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தந்திரங்களின் ராஜாவாக ஆக முடியுமா அப்படிங்கிறத வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது எவ்வளோ நேரம் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ பிஷப் இன்டு G2 செக், ப்ரில்லியன்ட் மூவ். இப்போ நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா the rook is free. ஓகேங்களா? ஸோ ஏன்னா டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பின்ட் நைட். ஸோ கோயிங் பேக் இன் த கேம் கிங் G1 வந்து விளையாடுறாங்க. கிங் G1க்கு அப்புறம் குயின் இன்ட்டு F5 எனிவே, குயின் சாக்ரிஃபைஸ் அண்ட் தென் நைட் டேக்ஸ் F5, பிஷப் F3 டிஸ்கவர்ட் செக், கிங் F2 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் E2. நைட் இப்போ சீரியஸ் ஆஃப் மூவ்ஸுங்க. இது சூப்பரான ஒரு கேல்குலேஷன், கிட்டத்தட்ட 7-8 மூவ் கேல்குலேஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நைட் E7 செக், கிங் டேக்ஸ் C7, பிஷப் E5 செக், கிங் B6 எல்லாம் ஃபோர்சிங் மூவ்ஸ் தான். நைட் டேக்ஸ் G8, பிஷப் H5 எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லைக் நைட் இன்ட்டு H6க்கு அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியும். கிங் சைடில் உங்களுக்கு ஒரு பானுக்கு ஒரு பானும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பாஸ் பான் வந்து கனெக்டாக வச்சிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் லாஸ்ட் ஃபார் ஒயிட். ஸோ நைட் இன்ட்டு H6க்கு அப்புறம் நைட் C5 வந்து விளையாடுறாரு குகேஷ். அதுக்கப்புறம் கிங் G3, கிங் G3க்கு அப்புறம் நைட் E4 செக், கிங் டு F4 அண்ட் தென் பிஷப் டு G6. ஸோ கன்சல்டேட்டிங் எவ்ரி திங் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாதுகாப்பில் வச்சுருக்கிறாரு. ஒன்லி திங் என்ன அப்படின்னா கிங்கை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு அல்லது ரூக்கை மூவ் பண்ணிவிட்டு அழகாக வந்து இந்த பாஸ் பண்ண ரஷ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த காரணத்தினால ஆக்சுவலாக 45வது மூவில் வந்து யோர்டான் வான் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. இதன் மூலயமா குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய 2வது வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதிச்சிருக்கிறாரு. 2 லாஸ்க்கு அப்புறம் 2 வெற்றின்றது உண்மையாகவே நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும், அதாவது ஸ்ட்ராங் நர்வ்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து மாஸ்டர்ஸையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுற காரணம் இதுதான். ஸோ சில விஷயங்களை அவங்க எக்ஸ்ட்ரீமாக நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த அவங்களோட சைக்காலஜிக்கல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுவும் 17 வயசில் இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை வந்து உருவாக்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராக்டிஸ் அல்லது ட்ரைனிங் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் கோச்சஸோட அட்வைஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆக முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த டாக்டிக்கல் கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் விளையாடுறதுக்கு அல்லது வேறு யாருக்காவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசளிப்பதற்கு உங்களுக்கு செஸ் செட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்து பண்ணுறோம். ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.